2026 எலெக்ஷன்ல விஜய் வந்து சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா? அதாவது சிஎம் ஆறாரு ஆகல, அது வேற விஷயம். ஆனா டெஃபினட்டா இந்த திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகளுக்கும் விஜயால பாதிப்பு உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 20% ஆஃப் ஓட்டை நிச்சயமா பிரிக்கக்கூடிய சக்தி விஜய் கிட்ட இருக்கு. யாருமே வந்து எடுத்தவனே ஜெயிக்கிறதுன்றது நடக்காத காரியம். இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த திராவிட கட்சிகளோட சூழ்ச்சிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா குவார்டர் பிளஸ் பிரியாணி, இதுக்காக ஒரு ஓட்டு போடுற ஒரு கூட்டம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு குடிய ஒழிப்பேன்னு சொன்னாலே ஓட்டு போட மாட்டான். அந்த மைண்ட் செட்டப்க்கு இவனுங்க கொண்டு போயிட்டானுங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் நிச்சயமா விஜய்க்கு ஆதரவு அளிப்பாங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு சீமான் கட்சியில கூட இந்த கோவை மாநகரத்துல நிறைய பேர் நிர்வாகிகள் விலகி இருக்காங்க. அவங்க விஜய் கூட சேர்றதா ஒரு இது வந்திருக்கு. ஆனா தெரியல அது. ஆனா சீமான் சமீபத்துல என்ன சொல்றாரு, விஜய் ரசிகர்களை எனக்கு ஓட்டு போடுவாங்க. இது முட்டாள்தனமா இல்ல? இப்ப ஏற்பட்ட அவருடைய பைத்தியக்கார பேச்சுக்களே அவரை வந்து பில்லுக்கு தள்ளி இருக்கு. புரியுதுங்களா?